இன்னைக்கு நாம் வந்து பார்த்தோம்னா அந்த தானியங்கி கருவி மூலம் மக்காச்சோளம் அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த தானியங்கி கருவி. இதை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து இப்போ மக்காச்சோளம் தான் நம்ம வந்து போட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் 2 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து சோளத்தை கொட்டிக்கலாம். சோளத்தை கொட்டி ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிலோ சோளம் கொட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 சென்ட் பக்கமாக போடலாம். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா போட்டுட்டு அப்படியே அந்த க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சைடில் வந்து மூக்கு மாதிரி, இந்த காக்கா மூக்கு மாதிரி ஒரு 3 இன்ச்சு நீளத்தை கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோம்னா ஒரு 3 இன்ச்சு ஆழத்தில் அந்த விதை வந்து மண்ணுக்குள்ளார விழுவோம். அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஒரு அடிக்கு ஒரு இடத்துல விழுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தோம்னா பின்னாடி இருக்கிற வீல் வந்து அதை அப்படியே மூடிட்டே வந்துடும். இப்போ அதை நம்ம ஓட்டி பார்க்கலாம். பாருங்கள், ஓட்டுறதுக்கு நல்லா ஒரு ஈஸியாக தான் இருக்குது. ஒரு ஆள் அப்படியே தள்ளிக்கிட்டே போகலாம். நம்ம சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி தள்ளிகிட்டே போகலாம். ஏன்னா இப்போ கொத்தி போடும்போது அதுக்கான ஆள் பற்றாக்குறை இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இந்த மிஷின் வந்து உண்மையிலே விவசாயிக்கு ஒரு நல்ல தோழனாக, ஒரு நல்ல நண்பனாக இருக்கும். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.